بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ரபியுல் ஆஹிரின் மாதம், குறிப்பாக இறைநேசர்களை நினைவு கூறுகின்ற மாதம். இறைநேசர்களின் தலைவர் என்று அழைக்கப்படுகின்ற கௌசுல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அசீஸ் அவர்களுடைய நினைவு மாதத்தை, நினைவு நாளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தின் பிறை 11ஆம் நாளை கியார்வின் ஷரீஃப் என்பார்கள். அதாவது கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹுடைய அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நாளான ரபியுல் ஆஹிர் பிறை 11ஐ அவர்களின் நினைவு நாளாக போற்றப்படுகிறது. மோமின்களே, அதன் மூலம் நோக்கம் என்னவெனில், உலகத்தில் மோமின்கள் இறைநேசர்களாக வாழ வேண்டும், இறைநேசத்தை பெற பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது அதன் பொருள். இறைநேசர்கள் என்றால் யார், அவர்களின் பண்பு என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும். இறைநேசர்கள் எனில் அல்லாஹ்வை நேசிப்பதில் அதையே முக்கிய குறிக்கோளாக கொண்டவர்கள் இறைநேசர்கள். அதன் அடையாளமாக உள்ளத்தில் அல்லாஹ்வின் நேசத்தை ஏந்தி உடல் உறுப்புகளின் வழியாக இறையச்சத்தின் மூலம் 100% அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை குறியாக கொண்டவர்கள்தான் இறைநேசர்கள் என்று சொல்லப்படும். ஆதலால் தான் இந்த உலகத்தில் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதிலும் அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதிலும் இறைநேசரின் பங்கு மகத்தானது என்று சொல்லப்படும். இந்திய திருநாட்டில் தீனுல் இஸ்லாம் இவ்வளவு பெரிய அளவில் பரவி இருப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று இறைநேசர்களின் மார்க்க பணிதான். பெரிய பெரிய மன்னர்கள் 800 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் நாம் சொன்னாலும் கூட இஸ்லாம் சராசரி மக்களுக்கு போய் சேர்ந்ததற்கு காரணம், இஸ்லாம் பெரிய அளவில் மக்களிடையே விரிவடைந்ததற்கான காரணம் என்பது இறைநேசர்களின் பணி என்பதுதான் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. இறைநேசர்கள் தங்களுடைய உள்ளத்தை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள். உள்ள சுத்தம் என்பது மிக முக்கியம். இன்று நாம் நம்முடைய உடல் தூய்மைக்கும் உடை தூய்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அது தவறு என்று சொல்வதற்கு அல்ல, அது சரிதான். ஆனால் நாம் நினைக்க வேண்டும், எனது உடலும் உடையும் சுத்தமாக இருப்பது அவசியம் என்று சொன்னால் எனது உள்ளம் மட்டும் எப்படி அசுத்தமாக இருக்க முடியும்? என் உள்ளம் அதைவிட பரிசுத்தமாக அல்லவா இருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். மோமின்களே, இறைநேசர்கள் தங்களது உள்ளத்தை முழுமையாக மற்ற சிந்தனைகள் விட்டு நீங்கி அல்லாஹ் அல்லாத சிந்தனைகளிடம் தன்னுடைய உள்ளத்தை பாதுகாத்து அதை தூய்மையாக வைத்திருப்பார்கள் என்று சொல்லப்படும். ஹக்கீம் அத்திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் என்ற ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த இறைநேசர், அவருடைய மனைவியும் அதை போன்று இறைநேசத்தோடு வாழ்ந்தவர்கள். ஒரு நாள் அவருடைய மனைவி கனவில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணிடத்தில், நீ உனது கணவரிடம் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள சொல் என்று சொல்லி மறைகிறார்கள். அந்த அம்மையார்
விடிந்து தன் கணவரிடம் விஷயத்தை சொல்கின்ற பொழுது அதற்கு அந்த ஹக்கீம் திர்மிதி என்ற பெரியார் மகான் சொன்னார்கள், நான் சிலரை பற்றி தேவையற்ற செய்திகளை பேசியிருக்கிறேன், அதை தவிர்க்குமாறு எனக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்று பதிலளித்தார்களாம். அதே போன்று தன்னுடைய தனிப்பட்ட ஆற்றல் சக்திகளை கூட அல்லாஹ்விற்காக அன்றி வேறு எத்தகைய செல்வாக்கிற்காகவும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பவர்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் அபா யஸீதுல் பிஸ்தாமி ரஹிமஹுல்லா என்ற 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய இறைநேசர். அபா யஸீதுல் பிஸ்தாமி அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய இறைநேசர். எண்ணற்ற கராமத்துகளுக்கு சொந்தக்காரர்கள், ஈரானை பூர்வீகமாக கொண்டவர்கள். ஒருமுறை ஒரு மாவு மூட்டையை தூக்கி செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. வாடகைக்கு கூலிக்கு எடுத்து செல்லக்கூடிய கழுதைகள் எதுவும் கிடைக்கவில்லை, எதுவுமே கிடைக்கல, யாருமே ஆள் இல்லை. கடைசியில் என்ன பண்ணாங்க, ஒரு சிங்கத்தில் முதுகில் மாவு மூட்டையை ஏற்றி கொண்டு வருகிறார்கள். சிங்கத்தின் முதுகில் ஏற்றி, அது சாதாரணமான விஷயமா எப்படி முடியும்? அப்பொழுது இதை கண்ட வழியில் வருகின்ற பொழுது இதை கண்ட ஒரு வயதான கிழவி மூதாட்டி ஒருவர் அவரை பார்த்து, அபூ யஸீத் பிஸ்தாமி அவர்களை பார்த்து சொன்னார், நீ ஒரு பொறுப்பற்ற சர்வாதிகாராக இருக்கிறாய் என்று சொன்னார். நீ ஒரு பெரிய சர்வாதிகாரியாக இருக்கிறாய் என்று எச்சரித்து விட்டு சொன்னார், உனது மதிப்பை காட்டிக்கொள்ள சிங்கத்தின் மதிப்பை கெடுப்பதா என்று கேள்வி எழுப்பினார். உன்னை பெரியாள் என்று காட்டிக்கொள்வதற்கு சிங்கத்திற்கே உண்டான இயல்பு அது வேறு, அந்த சிங்கத்தின் மதிப்பை நீ கெடுக்கிறாயா என்று கண்டித்தார். அதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பெண்மணியை தனது சிறந்த ஆசிரியாக அபூ யஸீத் அல் பிஸ்தாமி ரஹ்மஹுல்லா காலமெல்லாம் போற்றி புகழ்ந்தார்கள் என்று சொல்லப்படும். என்னை இப்படி திட்டாங்கன்னு யோசிக்கல, அதான் இறைநேசர்கள். நான் ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் ஒரு தவறை செய்திருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த சக்தி, அது ரப்பு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் கராமத், அதை நீ இப்படி செஞ்சேன்னு சொன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, ஒன்னே உயர்வா நினைக்கலாம், சிங்கத்தின் மரியாதை கெடும் அல்லவா என்று கூறுகின்ற பொழுது அவருடைய மனம் தன்னை கண்டிக்கின்ற ஒரு பெண் அவளை ஆசிரியராக காலமெல்லாம் போற்றி புகழ்ந்தார்கள். அதை நினைத்து சந்தோஷப்பட்டார்கள். எனக்கு அல்லாஹ் இப்படி இவரின் வழியாக என்னை திருத்தினானே என்று சந்தோஷப்பட்டார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அது மட்டுமின்றி பெரிய பெரிய மாளிகைகள் வசித்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹின் நினைவில் அதன் சுகங்களை துறந்து விட்டவர்கள் தான் வழிமார்களா இருக்கிறதுக்கு ஏழையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கஷ்டப்படுறவங்களா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர்கள் பெரிய வசதி வாய்ப்பில் இருந்தாலும் சரி இறைநேசர்களாக வாழ முடியும். அவர்களுக்கு பெயர் தான் இறைநேசர்கள். வரலாறு சொல்கிறது, மன்னர் ஷாஜஹான் அவருடைய மூத்த மகளார் ஜஹனாரா என்று சொல்லப்படுகின்ற ஜஹனாரா பேகம் அரச மாளிகையில் வாழ்ந்தாலும் திருமணம் செய்து கொள்ளாமல் இறைவனுடைய திக்ரிலேயே லயித்திருந்தவர். இப்போதும் ஆக்ராவுடைய கோட்டையில் ஜஹரானா பேகத்தின் மாளிகை பகுதி இருக்கிறது என்றும் அதன் கம்பீரத்தையும் வசீகரத்தையும் பார்ப்பவர்கள் வியப்படையாமல் இருக்க முடியாது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு மிகச்சிறந்த அரச மாளிகையில் வசித்தவர்கள். ஒரு சிறந்த அறிவாளியாக இருந்தவர், சிறந்த கவிஞர், சிறந்த நிர்வாகி, தந்தையைப் போலவே கட்டிடத்துறையில் மிகவும் அனுபவம் மிக்கவர். இவ்வளவு பெரிய எல்லா வகையான சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர். இன்னும் வரலாறு சொல்கிறது, இப்போது டெல்லியில் இருக்கக்கூடிய பிரபல வணிக பகுதியான சாந்தினி சவுக் என சொல்லப்படுகின்ற அந்த பகுதியை திட்டமிட்டு உருவாக்கியவர் இந்த பெண்மணி தான். மன்னர் ஷாஜான் அவருடைய அருமை மகளார் இவர்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு மிகச்சிறந்த பெருமையோடு அரச மாளிகையில் வாழ்ந்த போதும் அதில் அவர்கள் உள்ளே ஊடுருவி விடாமல், அந்த சந்தோஷ வாழ்க்கைக்குள் சென்று விடாமல் அல்லாஹ்வின் நினைவில் தொடர்ந்து திளைத்திருந்தவர்களாகவே வாழ்ந்தார்கள். அவர்களுடைய காலத்தில் அவருக்கு நாட்டின் முதல் பெண்மணி என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டது. ஆனாலும் அதை அவர்கள் கொஞ்சமும் பொருட்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொல்லப்படும். அதாவது எந்த நிலையில் இருந்தாலும் சரி அதற்காக அதனுடைய போங்கில் போகாமல் அல்லாஹுடைய நினைவில் வாழ்வது என்ற அர்த்தம். மேலும் தூக்கம் மனித சமூகத்திற்கு மிக அத்தியாவசியமானதுதான். ஆனால் அந்த தூக்கம் கூட இறைநேசர்களை அல்லாஹ்விடமிருந்து பிரித்து விடவில்லை என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு இறைநேசர் இரவு நேரத்தில் 6 ரக்காத்துகள் தொழுகிறார். கொஞ்சம் உறங்கலாமே என்று சீடர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்வார், இந்த கண்களை நினைத்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கபரில் வைக்கப்பட்டதற்கு பின்பு தூங்கிக் கொண்டேதான் இருக்க போகிறது, அது தெரிந்தும் இப்பொழுதும் தூங்க நினைக்கிறதே என்று சொல்லி தூக்கத்தை உதறிவிட்டு தொழுகையில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது உதாரணத்திற்காக
இறைநேசர்கள் தங்களை எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ரிலும் இறையச்சத்திலும் ரப்புக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலும் கட்டுப்பட்டு நடப்பதிலும் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் என்பதற்காக இதை சொல்கிறேன். மேலும் சொல்வார்கள், தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கூட அல்லாஹ்வின் பக்கம் நிஸ்பத் செய்து எதுவாக இருந்தாலும் சரி என் ரப்பின் நாட்டப்பிரகாரமாக நடக்கிறது என்று ஏற்றுக்கொள்பவர்கள் தான் இறைநேசர்கள். ஒரு நாள் ஒரு இறைநேசர் ஒரு பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார். மாடியிலிருந்து ஒருவர் கீழே விழுந்து விட்டார். விழுந்தவர் அந்த நடந்து சென்ற இறைநேசர் மீது விழுகிறார். அவர் மேலிருந்து விழுகிறார், இவர் மேல மாடியிலிருந்து விழுகின்றார். கீழே நடந்து போறாங்க, இவர் மேல விழுந்துட்டாங்க. இப்பொழுது இவர் கீழே, இப்ப இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அடி இவங்களுக்கு தானே விழுகும், பூமியில அடிபடும். அவருக்கு பெரிய அளவுல அடி இல்லை, இவங்களுக்கு சரியான அடி, பலத்த காயம், மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அப்பொழுது அவரிடத்தில் கேட்கப்பட்டது, இதை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்ன? அதற்கு அவர்கள் சொன்னார்களாம், நாம் பொதுவாக காரண காரியங்களை அதிகம் நம்பக்கூடாது, காரண காரியங்களை அதிகம் நம்பக்கூடாது. கீழே விழுந்தவர் என்று பார்த்தால் அவர், ஆனால் காயம்பட்டது எனக்கு. கீழே விழுந்தவர் அவர், ஆனால் காயம்பட்டது எனக்கு. அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, இங்கே தீர்வுகளை முடிவு செய்கின்றவன் வேறொருவன் இருக்கின்றான். நம்ம காரண காரியங்களை மட்டுமே பார்க்க முடியாது. மேலிருந்து விழுந்தது அவங்க தான், ஆனா காயம்பட்டது எனக்கு. யாருக்கு காயம்படணும் அப்படிங்கறத முடிவு செய்யறதுக்கு ரப்ப ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் அதை முடிவு செய்வான் என்றார்கள். மேலும் பார்க்கின்றோம், ராணுவமோ ஆயுத பலமோ அதனுடைய துணை இன்றி அல்லாஹுதான் பெருவெற்றிகளை தருகிறான் என்பதை உணர்ந்து நடந்தவர்கள் இறைநேசர்கள் என்று சொல்லப்படும். முகலாய மன்னர்கள் மிக முக்கியமான மன்னரான அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு முறை போர்க்களத்தில் சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு யானையின் நிழலில் தொழுது கொண்டிருந்தார்கள். யானையுடைய நிழலில் தொழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த எதிரிப்படை தளபதி சொன்னார், இவரிடம் சண்டையிடுவது சரியல்ல என்று கூறி சரடைந்து விட்டார். இவது போன்ற நல்லோரிடத்தில் நாம் ஒருபோதும் சண்டையிட முடியாது, நாம் தோல்வியைத்தான் தழுவ வேண்டியது இருக்கும் என்று சரணடைந்து விட்டார். மன்னர் அவுரங்கசீப் ஆலம்கீர் என அறியப்படுகின்ற அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ் உலகை கட்டி ஆண்ட அரசர்களில் ஒருவர் என்று சொல்லப்படும். அவ்வளவு தூரம் புகழப்பட்டாலும் தன்னை அவர்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்வின் அடிமையாகவே பாவித்துக் கொண்டவர்கள் என்று வரலாறு கூறுகிறது. விக்கிபீடியா போன்ற இன்றைய தொழில்நுட்ப தகவல் செய்து சேகரிக்கக்கூடிய என்ஜின்களை நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தாலும் இந்த தகவல்கள் தான் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். இன்று மன்னர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மீது சேர்வாரி இறைக்கப்படுகிறது. அவர் மோசமானவர்கள் என்று சித்தரிக்கப்படுகிறது, கொடுமையாளர் என்றெல்லாம் சித்தரிக்கப்படுகிறது. இது திட்டமிட்டு செய்யப்படுகின்ற மிகப்பெரிய அவதூறு பிரச்சாரம். வரலாற்று பாட புத்தகங்களில் இதுபோன்ற தவறுகளை சொல்லி இளம் பிஞ்சுகள் மாணவ பிள்ளைகளுடைய உள்ளங்களில் நஞ்சை ஊட்டக்கூடிய காரியத்தை தீய அரசுகள் திட்டமிட்டு செய்து வருகிறது. அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். ஆனால் உண்மையில் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய வரலாறே வேறு. 40 லட்சம் சதுர கிலோமீட்டர்களை ஆட்சி செய்த ஒரே இந்திய அரசர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ். சுமார் 19 கோடி மக்களின் அன்றைய தலைவர். இறக்கும் போது அவர் எழுதி வைத்த உயில் இப்படி சொல்கிறது, பார்க்கிறது ஆச்சரியமாக இருக்கும். அவங்களுடைய உயிரில் எழுதப்பட்டது, நான் என் கையால் செய்து விற்ற தொப்பிகளுக்கான பணம். கையில் அவங்க தொப்பி நெய்வாங்க, கையிலேயே செய்வாங்க, நூலை கோர்த்து நூலின் வழியாக. நான் என் கையால் செய்து விற்ற தொப்பிகளுக்கான பணம் 4 ரூபாய்களும் 2 அனாக்களும் ஆபேகா எனும் நபரின் வசம் உள்ளன. இன்னாரிடத்துல நான் கொடுத்திருக்கேன், அவர்கிட்ட இருக்கு. அதை கொண்டு என் உடல் மீது போர்த்த வேண்டிய கஃன் துணியை வாங்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய கஃனுக்கு அந்த காசை பயன்படுத்திக்கங்க. இப்ப ஊர் காசுல எத்தனை ட்ரெஸ்ஸுகள் போடப்படுகிறது, ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெஸ் போடுறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுடைய மதிப்பும் பல லட்சங்கள் கோடிகளை தாண்டினால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இவர்களுக்கென்றே ஒரு பெரிய தனி ஃபேக்டரியை உருவாக்கி ஒரு பெரிய டெய்லரிங் யூனிட்டை வச்சா கூட ஒரு தனி மனிதனுக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு கூட அதை செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை நிறைந்திருக்கக்கூடிய காலம். யாருடைய காசு? ஹஸரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ் கடைசி நேரத்தில் சொல்றாங்க, நான் என் கையால தொப்பி செஞ்சு வித்ததுல இந்த காசு இருக்கு, இவ்வளவு காசு, அதுவும் கூட பெரிய அளவில் அல்ல, 4 ரூபாய் 2 அனாக்கள் இருக்கிறது. என்னுடைய கஃனுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னொன்னு சொன்னாங்க, இன்னொன்று எழுதியிருந்தது, என் கையால் திருக்குரானை எழுத்து பிரதி எடுத்து விற்றதன் மூலம் அவங்களே குரான் ஷரீஃபை கையால எழுதி அந்த குரான்களை மக்களுக்கு வித்திருக்கிறாங்க. அப்படி விற்றதன் வழியாக 305 ரூபாய்கள் என் வசம் உள்ளன. நான் இறக்கும் அன்று அந்த பணத்தை ஏழைகளுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். அவருடைய உயிரில் எழுதப்பட்ட விஷயம். மேலும் எழுதியிருந்தாங்க,
என் உடலை அருகில் உள்ள இடுகாட்டில் ஆடம்பரங்கள் ஏதுமின்றி அடக்கம் செய்யுங்கள். ஒரு பெரிய இடத்துல எனக்கு தனியாகத்தான் செய்யணுங்கிறது அல்ல, பக்கத்தில் உள்ள கபரிஸ்தான்ல சிம்பிளாக என்னை அடக்கம் செய்யுங்கள். மேலும் ஜனாசாவை எடுத்துச் செல்கின்ற பொழுது என் தலையை எதை கொண்டு மூடாமல் திறந்து வைத்து விடுங்கள். ஜனாசாவை என் தலையை எதை கொண்டு மூடாமல் திறந்து வைத்து விடுங்கள். இறைவன் எனக்கு கருணை காட்டாது உதவும், என் மீது இறக்கப்பட்ட அல்லாஹ் கருணை காட்டலாம். இப்படி இத்தகைய உணர்வுதான் மனித வாழ்வின் உயர்வும் உன்னதமும் நிறைந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். இதுதான் இறைநேசர்களின் சிந்தனை, இதுதான் அவர்களுக்கான அந்தஸ்திற்கான காரணம். மோமின்களை ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய உயர்வும் சிறப்பும் என்பது அவன் அல்லாஹ்வை அறிய முற்படுவதிலேயே இருக்கிறது. இதயம் அறிந்து அல்லாஹ்வை புரிந்து உடல் உறுப்புகள் அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு அதை இறையச்சத்தோடு வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுதான் இறையச்சத்தின் அடையாளம். மாளிகைகளும் அரச பதவிகளும் பெரிய பெரிய பிரமாண்டமிக்க வசதிகளும் மனிதனின் சிறப்புகள் அல்ல. இந்த உலகில் மிக கேவலமான மனிதர்களுக்கு கூட இவை அனைத்தும் கிடைத்திருக்கிறது. இந்த அந்தஸ்துகள்லாம் கிடைக்கிறதுனால, பெரிய மாளிகையில வாழ்றதுனால, பெரிய பெரிய உயர் ரக கார்களை பயன்படுத்துவதால் எல்லாரும் தனக்கு முன்னால கைகட்டி நிற்பது போன்ற இந்த போலித்தனமான வாழ்க்கை ஒரு மனிதனின் அந்தஸ்து என்று யாரும் கருதிவிட வேண்டாம். இது இந்த உலகத்தில் மிக கேவலமான மனிதர்களுக்கும் கூட அல்லாஹ் தரத்தான் செய்கின்றான். சில பேர் இப்படி உதாரணம் சொல்லுவாங்க. சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற யூஎன் ஐக்கிய ஐநா சபையில் நடந்த ஒரு கூட்டத்தில் இன்றைய அமெரிக்காவின் அதிபர் பேசுகின்ற பொழுது சொல்கிறார், 48 பணைய கைதிகளை விடுவியுங்கள் என்று. ஒவ்வொரு நாளும் பன்னூற்றுக்கணக்கான மக்களை இஸ்ரேல் கொலை செய்து கொண்டிருக்கிறது. பன்னூற்றுக்கணக்கான மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளை கொலை செய்கிறது, பெண்களை கொலை செய்கிறது, முதியோர்களை கொலை செய்கிறது. இருக்கின்ற அத்தனை கட்டிடங்களையும் இடித்து விட்டது, ஹாஸ்பிட்டல்கள் அனைத்தும் இடித்து விட்டன. இதை பற்றி எதுவும் சொல்லாமல் 48 பணைய கைதிகளை விடுவித்து விடுங்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அநியாயத்தின் உச்சம், இது எவ்வளவு பெரிய பிளாக்மெயில். இவர்களும் வசதியோடு தான் இருக்கிறார்கள். எனவே வசதி வாய்ப்புகளோ ஒரு புற அந்தஸ்தோ புற தகுதிகளோ புற செல்வங்களோ அது நமது அந்தஸ்தின் அடையாளம் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாறாக ஒரு மனிதன் உண்மையிலேயே உயர்ந்தவன் என்று சொன்னால் அல்லாஹை பற்றி அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த ரப்புடைய உத்தரவுக்கு அவன் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஆதலால் தான் புத்திசாலிகளை பற்றி குர்ஆன் கூறுகின்ற பொழுது இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். அறிவுடையோர்களுக்கு வானம் பூமியிலும் இரவு பகல் மாறுவதிலும் அத்தாட்சி இருக்கிறது, அறிவுடையோருக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று கூறிய அல்லாஹ் அறிவுடையோர் என்றால் யார் என்பதை விவரிக்கின்ற பொழுது அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்பவர்கள், அவர்கள்தான் அறிவாளிகள். மேலும் அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி ஆய்வு செய்துவிட்டு சொல்வார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இவற்றில் எதையும் நீ வீணுக்காக படைக்கவில்லை, உன்னுடைய படைப்புகள் அனைத்தையும் ஒரு அர்த்தத்தோடு தான் படைத்திருக்கின்றாய். ஃபகினா அதாபன்னார், நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் நல்லோர்களின் புத்திசாலிகளின் அடையாளத்தை சொல்கிறான். புத்திசாலிகளின் அடையாளம் என்பது எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை அவர்கள் திக்ர் செய்வதும் இறைவனின் படைப்புகளில் ஹிக்மத் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதும் தான் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இறைநேசத்தின் அடையாளம். மேலும் சகோதரர்களே, இறைநேசத்தை பெறுவதற்கு ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் தான் பெற முடியும் என்பது அல்ல. ஒவ்வொருவரும் அவரவரது நிலையில் இருந்து கண்டிப்பாக இறைவனை நாம் நெருங்க முடியும், நேசிக்க முடியும், இறை நெருக்கத்தை பெற முடியும். இறைநேசத்தை பெறுவதற்கு ஏதோ நாம் இருக்கக்கூடிய சூழல் இருந்து மாறுபட்டு காடு கரைகளுக்கு செல்ல வேண்டும், வனாந்தரங்களுக்கு சென்று தனிமையில் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நிக்காஹ் செய்து கொள்ளக்கூடாது என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. வியாபாரம் செய்யக்கூடாது என்று கருத வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் அதிகாரத்தை விட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. யார் யார் எந்த சூழலில் இருக்கிறார்களோ அந்த சூழலில் இருந்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முடியும், இறை நேசத்தை பெற முடியும். அதற்கான முயற்சியை அவர்கள் கண்டிப்பாக எடுத்தால் சொல்லப்படும். இஸ்லாமிய 4 ஹலீஃபாக்களும் மிக உன்னதமான இறைநேசர்களாக வாழ்ந்தவர்கள். இறைநேசர்களின் மிக முக்கிய தலைவர்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள். அதில் மிக முக்கியமாக முன்னோர்களான இந்த 4 நபர்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பண்பில் இருந்தவர்கள். அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிகுந்த அப்பாவியாக இருந்தவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் வீரராக இருந்தவர்கள்.
ஹஸரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு பெரும் செல்வந்தராக இருந்தவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு எத்தகைய வசதி வாய்ப்பும் இல்லாமல் இருந்தவர்கள். அவங்க கையில எப்பொழுதும் காசு இருந்ததே கிடையாது. மிக மிக ஏழையாக வாழ்ந்தவர்கள். ஆனாலும் இவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் நிலையில் இருந்து அல்லாஹை நேசிப்பவர்களாக இருந்தார்கள். இது முஸ்லிம்களாய் மூமின்களாய் நமக்கு மிகப்பெரிய பாடமாகும். எந்த நிலையில் நாம் இருக்கின்றோமோ அந்த நிலையிலிருந்து அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற முடியும் என்பதற்கு இது ஆதாரம். ஆதலால் தான் ஒருவர் அறிஞராக இருந்தாலும் சரி, பாமர மனிதனாக இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அவர் இருக்கக்கூடிய எந்த நிலையிலும் இறைவனின் நேசத்தை பெற்றுக்கொள்வது சாத்தியமானதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில ஹதீஸ்களை பார்த்தால் நமக்கு புரிய வரும். வியாபாரிகளும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முடியும், அல்லாஹ்வுடைய மிக நெருக்கத்தை நேசத்தை பெற முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். அதற்கு அந்த வியாபாரிகளுக்கு பெருமானார் இறைநேசத்தை பெறுவதற்குண்டான வழியை காட்டுகிறார்கள். அத்தாஜிரு ஸதூக் அல் அமீன் மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். உண்மை பேசக்கூடிய வியாபாரி, நம்பகத்தன்மை நிறைந்த வியாபாரி நாளை மறுமையில் நபிமார்கள் கூடவும் சித்தீக்கன்களான அபூபக்கர் நாயகம் போன்றவர்களோடும் ஷஹீதுகளோடும் இறைநேசர்களோடும் இருப்பார் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ். நீங்கள் வியாபாரியாக இருக்கின்ற நிலையிலும் அல்லாஹ்வை நெருங்க முடியும், அல்லாஹ்வின் நேசத்தை பெற முடியும், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவராக இருக்க முடியும். ஆனால் உங்களுக்கு தேவை வியாபாரத்தில் 2 பண்பு. நீங்கள் உண்மை பேசுவராக இருக்க வேண்டும், நம்பகத்தன்மை நிறைந்தவராக இருக்க வேண்டும். நீங்க வியாபாரத்தில் பொய் சொல்லாம இருங்க. நீங்க கொடுக்கக்கூடிய பொருளில் குவாலிட்டியை அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. அந்த குவாலிட்டியில என்ன இருக்கோ அந்த குவாலிட்டியை மட்டும் சொல்லி வையுங்க. நீங்கள் செய்வது வியாபாரமாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் நீங்கள் அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவர்களாக மாறிவிடுவீர்கள். மேலும் நாம் பார்க்கலாம், ஒரு குடும்பஸ்தன், ஒரு நிறைந்த மனைவி மக்கள் என்ற குடும்பம் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் குடும்பத்தை ஓட்டுகின்றான். இவரும் கூட இறை நெருக்கத்தை கண்டிப்பாக பெற முடியும். ஒரு முறை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதர் கடந்து செல்கிறார். அப்பொழுது சஹாபாக்கள் அவருடைய தோற்றத்தை பார்க்கிறார்கள். மிகுந்த வாட்டசாட்டமாக இருக்கிறார், நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறார், மிகுந்த வாட்டசாட்டம். அப்பொழுது சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள், லவ்கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்தால் சிறப்பாக இருக்குமே, ஜிஹாதுல இது மாதிரி ஆட்கள் கலந்துகிட்டா ரொம்ப உயர்வாக இருக்குமே, அவருக்கு அது பெரிய பலனை அல்லவா தரும் என்று இவர் தங்களுக்கு மத்தியில் பேசிக் கொள்கின்ற பொழுது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். ஸல்லல்லாஹு தான் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவர் நல்ல சரியான ஆளா இருக்கிறாரு, ஜிஹாதுல இவர் கலந்துகிட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் இவருக்கு எவ்வளவு சவாபை தருவான், எந்த அளவுக்கு ஒரு நன்மையை பெற முடியும் என்று கூறுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது மட்டும் இல்லை, இன்கான ஹரஜ யஸ்ஆ அலா வலதிஹி சிகாரன் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், இவருக்கு வயதில் சின்ன குழந்தைகள் இருந்து அந்த குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்களுக்கு உணவு உடை வாங்கி கொடுப்பதற்காக இவர் வெளியே உழைக்க செல்வாரே, ஆனால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறார். ஜிஹாதுல போறது மட்டும் நீங்க நினைச்சுக்கிறாதீங்க. தான் பெற்றெடுத்த சிறு குழந்தைகள், ஏன் சின்ன பிள்ளைங்க வருது, பெரிய பிள்ளைங்க அவங்களே சம்பாதிச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் சிறு பிள்ளைகள் நாம் தானே உணவு கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கின்ற தேவையை பூர்த்தி செய்வதற்காக உழைப்பதற்கு சென்றார். ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறார். வஇன் கான ஹரஜா யஸ்ஆ அலா அபவைனி ஷைഖைனி கபீரைனி ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், ஏன் அவர் தன்னுடைய பெற்றோர், வயோதிகமான பெற்றோர், அவர்களால் வேலைகள் செய்ய முடியாது, அந்த பெற்றோர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக இவர் வெளியே சென்று உழைப்பாரேயானால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், இப்பொழுது இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறார். வஇன் கான ஹரஜ யஸ்ஆ அலா நஃப்ஸிஹி யஇஃபுஹா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், ஏன் மற்றவர்களுக்காக மட்டுமல்ல, இவர் தான் பேணுதலாக ஒழுக்கமாக வாழ வேண்டும், எவரிடத்திலும் நான் கையேந்த கூடாது என்பதற்காக, பத்தினித்தனத்தை பாதுகாப்பதற்கு, யாரிடத்திலும் கேட்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய தேவைக்காக இவர் வெளியே சென்று உழைத்து பொருளீட்டினாலும் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறார். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஇன் கான ஹரஜ யஸ்ஆ ரியாஅன் வ முஃபாஹரத்தன், ஒருவர் வெளியே சென்றார் முகஸ்துதிக்காக, பெருமைக்காக செல்வாரேயானால் ஃபஹுவ ஃபீ சபீலி ஷைத்தான், அவர் ஷைத்தானுடைய பாதையில் இருக்கிறார் என்றார்கள். என்ன சொல்ல வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுத்தத்தில் கலந்து கொள்வதில் மட்டுமல்ல, அது அல்லாத வேறு வழிகளிலும் இவர் அந்த நன்மையை பெற முடியும். ஆனால் யுத்தத்திலேயே கலந்து கொண்டாலும் நோக்கம் முகஸ்துதியாக இருக்குமானால்,
நோக்கம் தன்னை பெரிய வீரர் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை இருந்து விடுமானால் அப்பொழுது கூட அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் என்று சொல்ல முடியாது. ஃபஹுவ சபீலி ஷைத்தான், அது ஷைத்தானின் பாதையாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார். அல்லாஹ் தனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த புறச்சூழல்கள், நான் ஒரு குடும்பஸ்தான் என்ற நிலையிலும் கூட இறை நேசத்தையும் நெருக்கத்தையும் பெறுவதற்குண்டான வழிகளை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, பிள்ளைகள் குழந்தைகள் அல்லது நாம் பிள்ளைகள் எப்படி அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற முடியும், அதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸ், நிறைய ஹதீஸ்கள் உண்டு. ஒன்றை சொல்கிறேன். பெருமானார் சொல்வார்கள், ரிதா ரப்பி ஃபி ரிதல் வாலித் வ சுஹ்து ரப்பி ஃபி சுஹ்தில் வாலித். இறைவனின் பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் இருக்கிறது, இறைவனின் கோபம் தந்தையின் கோபத்தில் இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத், உங்களுடைய தாய்மாரின் காலடிக்கு கீழ் சொர்க்கம் இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொர்க்கத்தை சிலருக்கு ஹராமாக ஆக்கி இருக்கிறான். யார் தன் பெற்றோர்களை நோவினைப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எப்படி பெற முடியும், இறைவனின் நேசத்தை எப்படி பெற முடியும் என்பதும் இங்கே சுட்டி காண்பிக்கப்படுகிறது. அதே போன்று ஒரு மனைவியை பற்றி சொல்லப்படும். அவள் மனைவிதான், அவள் பல்வேறு கட்டுப்பாட்டுகள் இருக்கிறாள், இருந்தாலும் கூட அவளும் இறை நெருக்கத்தை நேசத்தை பெற முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, இஸ்னான் லா துஜாவிசு ஸலாத்துஹுமா ரூஸஹுமா, இரண்டு நபர்களின் தொழுகையில் அவருடைய தலைக்கு மேல் கூட செல்லாது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அப்துன் ஆபிகும் மின் மவாலி ஹத்தா யர்ஜி, எஜமானனுக்கு தெரியாமல் ஓடிவிட்ட அடிமை திரும்ப எஜமானிடத்தில் வருகின்ற வரை அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். வம்ராத்துன் அஸ்வத் ஜௌஜஹா ஹத்தா தர்ஜி, கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய பெண் அந்த தவறை விட்டு திருந்துகின்ற வரை அவளுடைய தொழுகையும் இந்த தலைக்கு மேல் கூட ஏற்றுக்கொள்ள மேலே போகாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்ததன் வழியாக மனைவி என்ற நிலையில் இருந்தும் கூட நீ இறைவனின் நெருக்கத்தை எப்படி பெற முடியும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். இப்படி ஒருவர் எந்த நிலையில் இருந்தாலும், எதுக்கு இதை சொல்ல வரோம், இறைநேசன்னா அதுக்கு ஒரு தனி தோற்றம் இருக்கணும் போல இருக்கு, அதுக்கு ஒரு தனி ட்ரெஸ் கோடு இருக்கணும் போல இருக்கு, அதற்கு ஏதோ ஒரு இடம் தேவையோ இல்லை. நாம் எந்த நிலையில் இருக்கின்றோமோ, எந்த சூழலில் வசிக்கின்றோமோ வாழ்கின்றோமோ அந்த நிலையில் இருந்து அவற்றை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உத்தரவுகளுக்கு உட்பட்ட வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதன் வழியாகவே இறைநேசத்தை பெற முடியும் என்பதை மேற்கூறுகின்ற ஹதீஸ்கள் அனைத்தும் நமக்கு அறிவிக்கின்றன. மேலும் இன்னும் இறைநேசத்தை மேலும் மேலும் அதிகம் பெறுவதற்குண்டான வழிகள் சொல்லப்படும். நல்லொழுக்கம் நிறைந்த வாழ்க்கை, நிலையான இறையச்சம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு, நல்லொழுக்கம் நிறைந்த வாழ்க்கை, தொடர்ந்த இறையச்சம், அதே போன்று அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற உணர்வு, அது நாம் இறைநேசத்தில் மேலும் மேலும் பல்வேறு படித்தரங்களை அடைக்க உதவியாக இருக்கும். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, நஃபிலான இபாதத்துகள், நஃபிலான தொழுகைகள், ஃபர்து தொழுகைகளை கடந்து, ஃபர்து தொழுகைகள் தொழுதுதான் ஆக வேண்டும், அதுல எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேலையே இல்லை. ஃபர்துகளை கடந்து நஃபிலான வணக்கங்களின் வழியாக ரமதான் மாதத்தில் நோன்பு கட்டாய கடமையாகிவிடும். ஆனால் அதையும் கடந்து ரமதானில் நோன்பு வைத்து இதர நஃபிலான நோன்புகள் வழியாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை அதிகம் பெற முடியும். தொடர்ந்து திக்ரில் திளைத்திருப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அதிகம் பெற முடியும். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்து செல்ல வேண்டிய நிர்பந்தமான அந்த யமனுக்கு பெருமானார் அனுப்பி வைத்த நேரத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அமல்களில் சிறந்தது எது என்று கேட்க அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அன் தமூத வ லிசானுக ரதுப மின் திக்ரில்லாஹ், உன்னுடைய நாவு அல்லாஹ்வின் திக்ரில் திளைத்திருக்கும் நிலையில் மௌத்தாக வேண்டும், அதுதான் அல்லாஹ்விற்கு மிக பிரியமான அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய நினைவில் இருங்கள். உங்களுடைய உடல் மட்டுமல்ல, உங்களுடைய நாவு மட்டுமல்ல, கல்பும் அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்கட்டும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே மோமின்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும் என்பதை ஒரு கற்றுத்தருகின்ற மாதம் தான் இறைநேசர்களை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற மாதம் இந்த மாதம். இதன் வழியாக நாமும் இறைநேசர்களாக மாற வேண்டும். இறைநேசர்கள் பரிசுத்தமாக முழுக்க முழுக்க அல்லாஹை நேசித்தவர்கள். நாமும் அல்லாஹை நேசிக்க வேண்டும். நாம் அல்லாஹை நேசிக்கின்ற பொழுது கண்டிப்பாக அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்னும் இறைநேசர்களோடு நல்லவர்களோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல மனிதர்களோடு, சிறந்த நல்லடியாரோடு நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது அவர்கள் தங்கள் மட்டுமல்ல, தங்களோடு யார் நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்களையும் இறைவனோடு நெருக்கம் ஏற்படுவதற்கு உதவியாக இருப்பார்கள். ஒரு தகவல் சொல்லப்படும். ஹஸ்ரத் அல் பாக்கர் சானியாத் அரபு கல்லூரியுடைய அதனுடைய நிறுவனர் அண்ணல் ஆயிலா ஹசரத் அவர்கள்
அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து 500 ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்கிறார். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க இதை எனக்கு தர்றீங்க, எனக்கு தந்தா என்னுடைய துவா மட்டும் கிடைக்கும், என்னுடைய மதரசா இருக்கு, இதுக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா பிள்ளைங்க எல்லோருடைய துவாவும் கிடைக்கும், அதனால நான் மதரசாவுக்கு இதை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அதற்கான 500 ரூபாய் ரெசிப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படும். அதாவது இறைநேசர்களை நெருங்குகின்ற பொழுது அவர்கள் எந்த தரத்தில் இருப்பார்கள்? சுயநலமின்றி தான் எப்படி அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருக்கின்றேனோ இதை போன்றுதான் தன்னிடத்தில் வருபவர்களும் ரப்புக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும், தன்னோடு தொடர்பு கொள்பவர்களும் ரப்புக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும், தன்னிடத்தில் முஹப்பத்துடையவர்களும் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்ற சிந்தனையுடையவர்கள் தான் இறைநேசர்கள் என்று கண்டிப்பாக சொல்லப்படும். கண்ணியத்திற்கு மோமின்களே, ஆதலால் தான் இறைநேசர்களை மதித்தும் நெருங்கியும் நாம் வாழ வேண்டும். ஹஸரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறேன். சொல்ல உஹிப்பு ஸாலிஹீன வலஸ்து மின்ஹும், உஹிப்பு ஸாலிஹீன வலஸ்து மின்ஹும், நான் நல்லோர்களை நேசிக்கிறேன் ஆனால் அவர்களுடைய பட்டியலில் உள்ளவன் இல்லை நான். அது அவருடைய பணிவை வெளிப்படுத்துகிறது. நான் இறைநேசர்களை நேசிக்கிறேன் ஆனா அந்த பட்டியல்ல நானா இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் நான் நேசிக்கிறேன்? அல்லல்லாஹ் யர்சுக்னி ஸலாஹா, அவர்கள் நேசிப்பதின் மூலமாகவது அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்புகளை ரப்பு எனக்கு தந்துவிட மாட்டானே என்ற ஆசைதான் என சொல்வார்கள். இதுதான் உண்மை. முஃமின்களே, நாம் இறையச்சமுடையவர்களாக இறைநேசத்தை பெறுவதற்குண்டான தகுதியுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கு இறைநேசத்தை பெற்ற நன்மக்களோடு ஒரு நெருக்கமான நல்ல தொடர்பும் சகவாசமும் நன்மதிப்பும் நமக்கு இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அத்தகைய உயர் சூழலில் வாழ்ந்து அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் நேசத்தையும் பெறக்கூடிய நசீபை நமக்கும் அனைத்து மூமின்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. صدق الله العظيم.